ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இங்கே ஏன் திக்பலம். இதன் தலைப்பு. கிரகங்களின் சூட்சுமங்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இதில் உச்ச வீட்டின் சூட்சுமங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நீச்ச வீட்டின் சூட்சுமங்களை பார்க்க போகிறோம். இது திக்பல வீட்டின் சூட்சுமங்கள். ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட திசையில், இது தசை இல்லை, திசையில், அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசையில் வலிமை அடைகிறது. அந்த வலிமை திக்பலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த திக்குகளில் பெரும் பலம் ஏன் அந்த பர்டிகுலர் இடத்துல கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். கிரகங்களின் சூட்சுமங்கள் நமக்கு பிடிபட ஜோதிடத்தின் தன்மையும் பிடிபடும். இந்த ஜோதிடத்தின் தன்மை பிடிபட்டுருச்சுன்னா ஏன் என்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் விடை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைவாங்க. அதாவது கிழக்கு திசை. லக்னம்ங்கிறது நமக்கு எப்பயுமே சூரியன் உதிக்கிற இடம் தான் லக்னம். சூரிய உதயம்ங்கிறது வேறு, நீங்கள் பிறந்த நேரத்தில் சூரியன் உதித்து கொண்டிருந்த இடம்ங்கிறது வேறு. ஸோ அந்த டைமிங் அடிப்படையில் லக்னம் வரும். ஸோ லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலம் அடைவாங்க. நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் அடைவாங்க. ஏழாம் இடம் என்கின்ற சமுதாய ஸ்தானத்தில் சனி பகவான் திக்பலம் அடைவார். ஈவன் ராகு கேதுகளுக்கு கூட ஏழாம் இடத்துல ஒரு பவர் இருக்கும். 10ஆம் இடம் என்கின்ற அதிகார ஸ்தானத்தில் தொழில், அதிகாரம், சொந்த தொழில், முன்னேற்றம், பட்டம், பதவி ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் அடைவார். ஸோ இந்த அமைப்பு இவர்களுக்கு எதனால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, லக்னம்ங்கிறது நம்ம தலைங்க, மூளை. இந்த அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா புதனும் குருவும் தான். இதில் குரு பகவான் முறையான கல்விக்கு சொந்தக்காரர். புதன் பார்த்திங்கன்னா ஏட்டுச் சுரக்காய் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அனுபவ அறிவுக்கு சொந்தக்காரர். குரு முறையான கல்விக்கு சொந்தக்காரர், புதன் அனுபவ அறிவுக்கு சொந்தக்காரர். ஆக மொத்தம் ரெண்டு பேருமே அறிவாளிகள் தான். இந்த அறிவாளிகள் இருவரும் மூளைப்பகுதியில், அதாவது தலைப்பகுதியில், லக்னம் என்ற உங்கள் தலைப்பகுதியில் வலிமை அடைகிறார்கள். அப்படின்னா ஒருவருக்கு இந்த ஸ்தானத்தின் மூலமாக, அதாவது லக்னத்தின் மூலமாக கிடைக்கப்பெறும் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் கிரகங்களான இவர்களை கொண்டுட்டு லக்னத்தில் வலுவை கொடுக்குறாங்க. அறிவாற்றல், அறிவு வேலை செய்கிற இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை. குருவுக்கும் வேலை, புதனுக்கும் வேலை. இவர்களுடைய தொழில்களை பூரா பாருங்கள் அறிவுசார் தொழில்களாகவே இருக்கும். ஒரு நீதிபதி குருவை குறிக்கிறவர், ஒரு பேங்க் மேனேஜர் குருவை குறிக்கிறவர், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற அதிகார பதவிகள் குரு குறிக்கிறார், மந்திரி, மதிநுட்ப மந்திரி குரு குறிக்கிறார். புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்கீல், பேச்சாற்றல் மிக்கவர், ஆடிட்டர், ஜோதிடர், அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய கணக்கு பிள்ளைகள், கணிதத்தில் தேர்ச்சி பெறுபவர்கள், இவங்களை குறிப்பிடுறவர். அப்போ இந்த ரெண்டு கிரகமும் லக்னத்தில் இதனால் வலுப்பெறுகிறது. ஏன்னா லக்னத்தில் இருக்கிறது மூளை. மூளையிலிருந்து வெளிப்படுவது தான் ஒரு மனிதனுடைய அறிவாற்றல். அந்த அறிவாற்றலை கொண்டே அவன் தரம், தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ இவங்க ஏன் இங்கே திக்பலம் அடைகிறாங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம். சுகத்தை கொடுக்கறது பெண்கள். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை, ஒரு பாட்டு கூட பழைய பாட்டு. இந்த 4ஆம் இடம் சந்திரனுக்கும் காமத்தை தரக்கூடிய சுக்கிரனுக்கும் திக்பலம். இதில் கிரகங்களின் அடிப்படையில் சுக்கிரனும் சந்திரனும் பெண் கிரகங்கள். இந்த பெண் கிரகங்களான இவங்க ரெண்டு பேரையும் படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வலுவை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? 4ஆம் இடத்தில் வலுப்பெறும் இந்த பெண் கிரகங்கள் மூலமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய சுகம், போகியம், சௌக்கியம், பண்டபாத்திரங்கள், வீடு, சொத்துக்கள், வாகன வசதி போன்றவை கிடைக்குது. ஒருவன் தாயால் போஷிக்கப்பட்டு சுகத்தை அனுபவிக்கிறான், அடுத்து தாரத்தால் போஷிக்கப்பட்டு சுகத்தை அனுபவிக்கிறான், சொத்துக்களின் மூலமாக சுகத்தை அனுபவிக்கிறான், வாகனங்களின் மூலமாக சுகத்தை அனுபவிக்கிறான், வண்டி, வாகனம், கால்நடைகளின் மூலமாக சுகத்தை அனுபவிக்கிறான். 4ஆம் இடம். நிலம், நீர், காற்று
ஆகாயம்னு இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனால் சுகத்தை அனுபவிக்க முடியும். இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு சுகத்தை வாரி வழங்கக்கூடிய இந்த 4ஆம் வீட்டில் பெண் கிரகங்களான சந்திரனையும் சுக்கிரனையும் சுகவாசிகளாக திக்பலம் வர்றாங்க. ஒருத்தர் சுகவாசியாக இருக்காருன்னா 4ஆம் அதிபதியின் நிலையை பார்த்தோம்னா தெரியும். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் வலிமை வருவதன் சூட்சுமம் இதுதான். புரியுதுங்களா? என்னதான் நம்ம ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு அப்படி கட்டிலில் சாயும் போது கிடைக்கிற சுகம்தான் அலாதியானது அப்படின்னு விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது 4ஆம் இடம் தரக்கூடியது. மனைவியோடு இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்பதும் தாயாரினோடு இருக்கும்போது மன மகிழ்ச்சியை அனுபவிப்பதும் அந்த வீட்டின் தன்மைகள் தான். அதனால தான் பெண் கிரகங்களான சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் இடத்தில் வலுப்பெறுகிறார்கள். அதிகாரம் மிக்க வீடு 4. இல்லத்து அரசி. இல்லத்து அரசின்னு யாரை சொல்லுவோம்? இல்லத்து அரசன்னு யாரையாவது நம்ம சொல்கிறோமா? பார்த்துருக்கீங்களா? சபைக்கு நீங்கள் யாரை வேணால் இருக்கலாம், ஆனால் இல்லத்துக்கு யார் பவர்? வாழ்க்கை துணைக்கும் தாயார். முதல்ல தாயாருக்கு பவர் இருக்கும், அதுக்கடுத்து வாழ்க்கை துணைக்கு பவர் இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த வீட்டில் சுக்கிரனும் சந்திரனும் வலுப்பெறுவது இந்த சூட்சுமத்தின் அடிப்படையில். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் உழைப்பு வர்க்கம் சமுதாய வர்க்கத்தை குறிப்பிடக்கூடிய கிரகம். இவர் 7ஆம் இடத்துல திக்பலம் வர்றார். உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு இடம் 7. இந்த 7ஆம் இடத்துல இவர் வலுப்பெறார். கூடவே ராகு கேதுகளுமே இந்த இடத்துல மறைமுகமாக ஒரு வலுவோடு தான் இருப்பாங்க. சமுதாயத்திற்கான உழைப்பு, முன்னேற்றம், சமூக சேவை, மக்கள் சேவை இவைகளை குறிக்கிற கிரகமான சனியை கொண்டுட்டு இங்கே திக்பல வலிமையோடு உட்கார வைக்கிறாங்க 7ஆம் வீட்டில். ஸோ உங்களுக்கு தனக்கு என்ற சுயநல நோக்கம் இல்லாமல் செயல்படும் தன்மையை குறிக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் 7ஆம் இடம் என்கின்ற சமுதாய ஸ்தானத்தில் உயர் வலிமை பெறதன் மூலமாக இந்த ஜாதகர்களுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளுக்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களை மகிழ்விக்கணும், மக்களுக்காக ஏதாவது ஒரு சர்வீஸை கொடுக்கணுங்கிற வலிமை உள்ள ஜாதகமாக மனிதர்களை படைப்பதற்கு தான் உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சனி பகவானை கொண்டுட்டு 7ஆம் இடத்துல வலிமை பெற வைக்கிறாங்க. இந்த 7ஆம் இடத்தின் வலிமை அவருக்கு கிடைக்கிறதுனால உழைப்பின் மேன்மையை போற்றுபவர்கள், சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தகுதி கொண்டவர்களாக இருக்கிறவங்க, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுங்கிற அமைப்பு உள்ளவர்கள், மக்களுக்கான புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துகிறவர்கள், தங்கள் உழைப்பினால் சமுதாயத்துக்கு ஏதாவது பிரயோஜனப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 7ஆம் இடம் உதவி புரியும். அதனால தான் சனி பகவான் தன்னலமற்ற சேவைக்கு காரக கிரகம் சனிங்க. சுயநலம் இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அவரை கொண்டுட்டு வலுப்பெறுவது. லாபாதிபதி காலபுருஷனுக்கு சனி. அவர் சமுதாய ஸ்தானத்தில் உச்சங்கிறதுனால தனது லாபத்தை, தனது வருமானத்தை, தனது முன்னேற்றத்தை பொது சேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்தானத்தின் வலிமை 7. 7ஆம் இடங்கிறது சமுதாயத்தை குறிக்கிறது. 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணையும் குறிக்கும். 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழிலையும் குறிக்கும், கூட்டாளிகளையும் குறிக்கும், பங்காளிகளையும் குறிக்கும். மெயினாக சமுதாயம். ஸோ சமுதாய சேவைக்கு காரக கிரகமான சனி பகவானை கொண்டுட்டு அங்கே உச்சம் பண்ணுறோம். திக்பலம் அப்படிங்கிற வலிமையை கொடுக்குறாங்க. சுகத்தை தரக்கூடிய வீட்டில் பெண் கிரகங்களான சுக்கிரனும் சந்திரனும், அறிவை தரக்கூடிய லக்னத்தில் அறிவாளிகளான புதனும் குருவும், சமுதாயத்தை குறிக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவானையும் திக்பல வலிமையை கொடுத்து அழகு பார்க்குது நமது ஜோதிட சாஸ்திரம். அடுத்தது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், மன்னனாய் வாழும் தகுதிகள், அதிகாரமிக்க யோகிதைகளை தரக்கூடிய 10ஆம் வீட்டில் செவ்வாயையும் சூரியனையும் கொண்டுட்டு போய் பவர்ஃபுல்லான மனிதர்களாக, திக்பலம் மிக்கவர்களாக உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 10ல் சூரியன் செவ்வாய் இருந்தாருன்னா உங்களுக்கு பவர் தாங்க. நீங்கள் அதிகாரம் செலுத்த தகுதியுள்ள மனிதர். உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கான. அரசனாய் வாழ வைக்கும் தகுதியும் இக்கிரகங்களுக்கு உண்டு. யூனிஃபார்ம் சர்வீசஸ், மருத்துவத்துறை சாதனைகள், அரசியல் வெற்றிகள், அரசியல்வாதியான வளர்ச்சி, அதிகாரமிக்க பதவிகள், அரசு வேலைக்கான யோகிதைகள், 10 பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரு, சுய தொழிலில் மேன்மைகள், சம்பாத்திய வலிமை, தொழில் செஞ்சு அதில் வெற்றி கொடி நாட்டும் யோகிதைகள், ஒரு நாட்டையே வழிநடத்தி செல்லக்கூடிய தகுதி கொண்ட மனிதர்களை உருவாக்குறது இந்த 10ஆம் இடம் தான். கேந்திரஸ்தானங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லானது 10. ஸோ இந்த 10ஆம் இடத்துல ஜோதிட சாஸ்திரத்தின் வலிமையான கோளான சூரியனை கொண்டாந்து உட்கார வச்சு திக்பலம், அவருக்கு சேவை புரியும் சேவகனாக செவ்வாயை கொண்டுட்டு உட்கார வச்சு அவருக்கும் திக்பலம்ங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ 10ஆம் வீட்டில் இவர்கள் இருவரும் மிக வலிமை கொண்டவர்களாக செயல்படுவதன் சூட்சமும் அதிகாரத்தையும் பதவியையும் பட்டத்தையும் பெருமதிப்பு மிக்க தொழில்களையும் முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கிறது. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆண் கிரகங்கள்.
ஒரு சூட்சுமமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, பெண் கிரகங்கள் 2 பேரையும் கொண்டு சுகஸ்தானத்தில் திக்பலத்தை கொடுத்துட்டு, ஆண் கிரகங்கள் 2 பேரை கொண்டுட்டு வந்து இங்கே தொழில் ஸ்தானத்தில் திக்பலத்தில் கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஆண் பெண் பேதம் இல்லாமல் சேவையாற்றக்கூடிய சனி பகவானை கொண்டுட்டு போய் 7ஆம் இடத்துல வலுவை பெற்று அறிவாற்றல் மிக்கவர்களை கொண்டுட்டு வந்து லக்னத்தில் வலுவை கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இங்கே ஏன் திக்பலம் அப்படிங்கிறதுனாடைய சூட்சுமம். மேலும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.